இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் தாத்தா சூப்பராக ஒரு முடிவு எடுத்தார். வேதாச்சலம் உள்ளார பூந்து சித்ராவுக்கும் சரி ராஜலட்சுமிக்கும் சரி 2 பேருக்கும் சேர்ந்து நோஸ் புதுக்கடின்னு கீழே விழுற மாதிரி மூக்க இருக்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு இந்த பாருங்க, நான் இந்த வீட்டுடைய பெரியவன், நான் சொல்கிறேன் இந்த முடிவு எடுத்தேன், கண்டிப்பாக மகா அவங்க வீட்டில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவா, அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு சூர்யா அப்படின்னா நான் ஏன் தாத்தாக்காக தான் அமைதியாக இருந்தானா, எனக்கு நீ போகிறதுல விருப்பமே இல்லை, நீ வெளில போனால் தான் பிரச்சனை வருது, வீட்டை விட்டே வெளில போகக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் சரி போகல, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் சொன்னதை கேட்டு நான் எப்படி போவேன், நான் நீங்கள் இப்போ வார்த்தை கட்டுப்பட்டு அமைதியாக இருக்காங்கிறாங்க. இன்றைக்கி ஒன்று அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆனதுக்கு பிறகு தான் அவங்க கண்டிப்பாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே தாத்தாட்ட மட்டும் சொல்லிடுறேன், சூர்யாவுக்கு விருப்பம் இல்லையா அதனால் நான் போகலாங்கிறத மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பார்த்துக்கலாங்கும் போது ஐயோ ஏன் இருக்கிற 7:30 போதாதான் இன்னும் தாத்தா கூட வேறு சண்டையை இழுத்துற போறியா, நீ என்னமோ பண்ணிக்கோ போ அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அது எண்ணெய் ஊற்றி வைக்கிற விஷயத்தை செய்ய போகிறார். எண்ணெயை ஊற்றி வழிக்க விட வச்சு அவங்க கீழே விழுந்ததுக்கு பிறகு அதை வச்சு அவங்க வேலைக்கு போகக்கூடாதுங்கிறதுனா உண்மையிலே ஒரு கொடூரமான மனப்பான்மை. சில சமயங்களில் சூர்யா அந்த கதையில் ஹீரோவா வில்லனா ஜோக்கரான்னு தெரியாத மாதிரி அவர் ஆக்கிறாங்க. நல்ல ஆக்டர், சூப்பராக நடிக்கிறாரு, ஆனால் அந்த கேரக்டர் அப்படி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் மகா அதை கையும் களவுமாக பிடிச்சி தாத்தா கிட்ட போட்டு கொடுத்துருன்னு சொல்லி கூட்டு போய் இவரையும் மண்ணு மிதிக்க விட்டுறாங்க. அவரும் கொஞ்சம் லைட்டாக ஒரு எப்போ ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி புதுசாக ஒரு இடத்துக்கு போய் புதுசாக ஒன்று பண்ணும்போது சந்தோஷமாக ஆக போகிறார். இது மகாவையும் சூர்யாவையும் நெருக்கமாக்குற அதே சமயத்தில் இப்போ கௌதமும் சித்ராவும் அடுத்த பிளான் என்ன அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு காப்பு வைக்கிற மாதிரி ஒரு பிளானை ஆல்ரெடி ஐஸ்வர்யா செஞ்சுட்டாங்க. ஐஸ்வர்யா நிஜமாவே ப்ரெக்னெண்ட்டுங்கிற கதையெல்லாம் வேறு வரப்போகுது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு இந்த கதை எப்படி போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க எடுத்துங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்